ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்ம +2 ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் பப்ளிக் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் விஷஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணும் எக்ஸாம் ஹாலுக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை முதல்ல பார்த்து கன்வே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளூ பென் அல்லது ப்ளூ இங்கு பென் ஆர் நீங்கள் இப்போ பிளாக் இங்கு பென் எழுது இங்கு பென். ஏன்னா எழுதுற எக்ஸாம் வந்து ஒன்று எழுதுறதா இருந்தால் ப்ளூனா ப்ளூலேயே எழுதணும், இல்லை பிளாக்னா பிளாக்ல எழுதணும். ரெண்டு கலந்து எழுதக்கூடாது உங்களுக்கு மிஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, 2 ப்ளூ பென் எடுத்து வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேல், பென்சில், எரேசர் எல்லாமே எழுது. ஆனால் ஜாமெட்ரி பாக்ஸ் நாட் அலோட. உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி என்ன 10th +1 நீங்கள் பப்ளிக் எழுதியிருக்கிறதுனால என்னென்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ இந்த திங்ஸ்லாம் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட் உட்காந்து இப்போ நீங்கள் வந்து ரீகால் பண்ணும்போது வந்து நீங்கள் இப்போ படித்த எல்லா கொஸ்டின் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் ரீகால் மீன்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பருக்காக தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் சொல்கிறோம். பிடிஏ 6 கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டு ஒரு 6 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த 6 கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி, ஏன்னா ஃபைனல் டைமில் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கீ ஆன்சர் எப்படி கொடுப்பாங்க, அந்த பப்ளிக் கீ ஆன்சர் நம்ம எப்படி வந்து எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எழுதுனா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அதில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வெல் பிளானடாக இன்னைக்குள்ளே பண்ணிக்கங்க. நைட் வந்து பார்த்தா மிட் நைட் வரைக்கும் உட்காந்து படிக்கிறது, ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10, 11 அதிகபட்சம் 10 o'clock 10:30 எல்லாமே வெல் பிளானடாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதுக்கு திருப்பி சொல்லக்கூடியது நிறையா மைண்டுக்குள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கன்னா ரிலாக்ஸாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸாக எழுதக்கூடிய மைண்டில் இருப்பீங்க. ஏன்னா 2 பப்ளிக் எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் டெஸ்ட் எப்படி எழுதுறீங்களோ அதே மைண்ட் செட்டில் இருங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 1 கிளாஸ் நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்லேருந்து நிறைய அந்த மேக்ஸிமம் லாஸ்ட் 2 டேஸாக படிச்சுட்டு இருந்துட்டீங்க. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே லாஸ்ட் மினிட் வந்து பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் இதுக்கு மேலே சொன்ன மாதிரி கோட்டேலி, ஆஃபேலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், இல்லை நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பேங்க் வச்சு தான் 1 மார்க்கில் பார்த்துட்டுன்னு மறக்காமல் பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லியிருக்கேன். பிடிஏ 6 கொஸ்டின் பேப்பரும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் 6 கொஸ்டின் வந்து 12 கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயாச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு பிளஸிங் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட பிளஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் இது பண்ணி ஒரு பிளஸிங் வாங்கிட்டு அதுக்காக எக்ஸாம் இருக்கணும். பயப்படாத போங்க, கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மதர் டங் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டீங்க. தட் மீன்ஸ் உங்களோட சென்டருக்கு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கு விஷஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் பண்ணக்கூடாது வச்சுங்கன்னா, நீ இந்த கொஸ்டின் படிச்சிருக்கியா, நான் அந்த கொஸ்டின் படிச்சிருக்கேன், அச்சோ நான் இந்த கொஸ்டின் படிக்கல, நீ மட்டும் தான் படிச்சிருக்க, அந்த மைண்டில் நீ படித்த கொஸ்டினை ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். என்ன தான் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல கொஞ்ச நாள் ரீகால் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுனால நல்லா வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போங்க. கண்டிப்பாக டைமுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிடுங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் 10 o'clock சொல்லும் போது நம்ம 9:30 உள்ளே வந்து பெல் ரிங் உள்ள அமைச்சிடும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க, உங்களோட இடம் பார்த்து நல்லா உட்காந்துக்குங்க. ஜஸ்ட் பார்த்தா 1 minute நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. 10 o'clock கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. நீங்கள் 10 o'clock கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நம்பர் போட சொல்லுவாங்க. அதுக்கு யுவர் வெல்வர்ஸ் நல்லாவே தெரியும், வெல்வர்ஸ்டாக இருப்பீங்க. அதனால் அந்த ஆர்ட் பேஜில் எக்ஸாம் நம்பர் போட சொல்லுவாங்க. வேறு எதையுமே மார்க் பண்ணாதீங்க. ஸோ 10 o'clock கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாதத்தோட உழைப்பே வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 minutes தான் இருக்குது. இதெல்லாம் தான் நிறைய பேர் ஏமாந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். நைட்டே உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 15 minutesல ஃபஸ்ட்டு 10 minutes வந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல கொஸ்டின் பேட்டர்ன் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு 90 marks தான் எழுத போகிறோம். ஸோ 3 hours இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 14 1 mark, அந்த 14 1 mark வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. 14 1 mark. நெக்ஸ்ட் முதல்ல பேட்டர்ன் ரீகால் பண்ணி பாருங்க. நமக்கு பேட்டர்ன் படி 14 1 14 1 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் கம்பேரிசன் 3 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் 2 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் வந்து 7 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணால் 2 4 mark 2 பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண் வினாக்கள், திருப்பியும் 2 பார்த்தீங்கன்னா இதில் 4 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 3 4 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் 3 6 மதிப்பெண் வினாக்கள், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் ஒரு 4 மார்க்கும் திருக்குறள் ஒரு 2 mark. ஸோ இதுதான் 90 marks பிளான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 90 marks வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 10 minutes என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 14 1 mark வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. 14 1 mark ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த 2 mark எழுத போகிறீங்க, 3 2 marks எந்த 2 mark எழுத போகிறீங்கன்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் எகைன் இருக்கக்கூடிய இன்னும் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரியில் இருக்க 2 2 mark நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 7 2 mark. இந்த 7 2 mark ரொம்ப 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 முக்கியமானது. அந்த 7 2 markல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்
சொல்லணும்னா மொழித்திறன் வல்ல பயிற்சி தான் கேட்டிருப்பாங்க. நிறைய ஒரு எக்ஸாம்ஸ் பகுபத உருப்படுத்தணும், உணர்ச்சி கம்பேர் பண்ணது, அதுக்கு இலக்கண குறிப்பிட ஒப்பிடுறது, இது மாதிரிலாம் கொடுத்து ஸோ இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமோ அப்பயே அந்த 10 மினிட்ஸை கண்டுபிடிச்சோம். 7 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி சொல்லணும் 2 4 மார்க், எகைன் 2 4 மார்க். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடஞ்சுட்டு பொருள் விளக்கெல்லாம் கேட்கும். ஸோ அதில் எந்த கொஸ்டின் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 3 4 மதிப்பு பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண்கள் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நயம் பாராட்டுறது நல்லா பார்த்துங்க. எதுகை நயம், மோனை நயம், இயைபு, சந்த நயம், தொடை நயம், நெக்ஸ்ட் கம்பேரிசன்னா முரண் தொடை கூட கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அணிநயம் கணம். ஸோ இதெல்லாம் நயம் பாராட்டுதல். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான திணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாடான் திணை அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. திணை வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகளை வந்து வாழ்க்கை சூழலில் பயன்படுத்தி எழுதல் அந்த கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனுக்கு மட்டும் நம்ம ஒரு மெத்தட் சொல்கிறோம், பிடிச்சிருந்து அந்த மெத்தட் எழுது. முதல்ல டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது மறக்காமல் ஒரு தலைப்பு கொடுங்க. தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வேர்ட்ஸ், அதிகபட்சம் 10 வார்த்தை, அந்த 10 வார்த்தையில் எழுதி அதுக்கான தமிழாக்கம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஓவரால் அந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் பண்ணிட்டு கீழே வந்து மைய கருத்து, அதாவது அந்த பேசேஜ் எதை பற்றி சொல்லுது. ஸோ இந்த மெத்தட் நல்லா உங்களுக்கு பிடிச்சது இந்த மெத்தட் எழுதுங்க. இல்லை டைரெக்டாகவே நம்ம எழுதுகிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா தலைப்பு கொடுத்து திருப்பி சொல்கிறேன். இந்த 3 4 மார்க் கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம நயம் பாராட்டுதல் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அணி கம்பேர், அணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அணி நிறையா இருக்குது. நிரல்நிறை அணியாக கேட்கலாம், ஏகதேச உருவகை அணியாக கேட்கலாம், ஊமை அணியாக கேட்கலாம். ஸோ இதில் இப்போ பிடிஎவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் இருக்குது, அந்த அணிகள் படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பழமொழி டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் கீழே ஒரு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது, காதுக்கு இல்லாத மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 6 மார்க். 3 6 மார்க் சொல்லும் போது 3 கேட்டகரி எய்தர் ஆர் சாய்ஸாக கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் செய்யுள் பகுதி, அதுக்கப்புறம் வந்து திருக்குறள். ஸோ இதை டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நான் ஃபஸ்ட்டே சொல்ல 10 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 14 1 மார்க்கு, 7 2 மார்க்கில் என்னென்ன நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், திணை எது எழுத போகிறோம், பழமொழி அந்த வாழ்க்கை சொல்ல எது எழுத போகிறோம், செய்யுள் பகுதி இது ஃபுல்லாக ரீகால் பண்ணிடுங்க. எகெயின் 10 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் சீட் கொடுக்குறாங்க. ஆன்சர் சீட் கொடுத்தோன்னே அதில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி 10th + எழுதிக்கிறேன், ஃபோட்டோ இதெல்லாம் மற்றெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து கரெக்டாக சைன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, எழுத ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நைட்டே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் எதுக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த 14 1 மார்க் அப்படின்றது அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆப்ஷனோட எழுதணும். வினாயன் கண்டிப்பாக கொடுக்கணும், மறந்துடாதீங்க. கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக போடுங்க, அவசர கொஸ்டின் நம்பர் போடாத மறந்துடாதீங்க. அடுத்தது 3 2 மதிப்பெண்கள், 2 2 மதிப்பெண்கள், மொத்தம் 5 2 மார்க் கம்பேரிசன். 5 2 மார்க் 14 1 மார்க் இதெல்லாம் சேர்ந்து அரை மணி நேரத்தில் முடிச்சிடணும். இது நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தட் பிடிச்சதை ஃபாலோ பண்ணி அரை மணி நேரத்தில். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 2 4 மார்க், எகைன் 2 4 மார்க், அதுக்கப்புறம் 3 4 மார்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி 7 2 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி 14 1 மார்க், அதுக்கப்புறம் 3 2 மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் 2 2 மதிப்பெண்கள் அரை மணி நேரத்தில், அதுக்கப்புறம் 7 2 மதிப்பெண்கள் மொழித்திறன் உள்ள பயிற்சி. ஸோ இது வந்து ஒரு 20 நிமிஷம் முடிச்சிடணும். 50 நிமிஷம்னு சொல்லும்போது இந்த கேட்டகரி முடிச்சிட்டோம்னாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்து நம்ம நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்ம எத்தனை இப்போ 4 மதிப்பெண் வினாக்கள் 7 இருக்குது. ஃபஸ்ட் 2 4 மதிப்பெண், 2 பார்த்தீங்கன்னா இப்போ 4 மதிப்பெண், அதுக்கப்புறம் 2 4 மதிப்பெண், அதுக்கப்புறம் 3 4. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அரை மணி நேரம். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்குள்ளே இதை நம்ம முடிச்சு 1.5 மணி நேரத்துக்கு கவர் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிற கேட்டகரி 3 6 மார்க் இருக்குது. ஸோ அந்த 3 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு 10 திருக்குறள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது 3 ஹவர்ஸ் ஈஸியாக முடிச்சுக்கலாம். எகைன் சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 1 மார்க்கும், அதுக்கப்புறம் இருக்க 3 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் 2 2 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 7 2 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 20 நிமிஷம் போடுங்க. அப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் 7 4 மார்க் இருக்குது. அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.25 மணி நேரத்துக்குள்ளே இதை முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ரிமைனிங் இருக்கிற அந்த 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 6 மதிப்பெண் வினாக்கள் 3 6 மார்க் கம்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 அப்போ தான் அதிகபட்சம் 2:40. நமக்கு ரிமைனிங் இருக்க 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பேரிசன் பண்ணும்போது அந்த 10 மினிட்ஸில் மனப்பாட பகுதியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிமைனிங் இருக்க 10 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை மறக்காமல் கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்குமா, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தான் நம்ம எழுதியிருக்கோம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. நீங்கள் கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் எழுதியிருக்கிறத படித்து பாருங்கள் கரெக்டாக எழுதியிருக்குமான்னு சொல்லிட்டு. தப்பாக எழுதிட்டீங்கன்னா அந்த வேர்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட இல்லை பென்சிலை சும்மா அந்த இடத்துல அதிகப்படியாக இந்த மாதிரி ரீரைட் பண்ண வேண்டாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, 15 மினிட்ஸ் இருக்குது, 20 மினிட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சும்மா உட்காந்துருக்க வேண்டாம். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எழுதியிருக்கிறது சரியாக எழுதினா படித்து பாருங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது ஜூன் மந்த்லேருந்து தமிழ் படிச்சிருக்கோம். ஸோ ஜூன் மந்த்லேருந்து கஷ்டப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்காக தான். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது 1 or 2 1 மார்க் தெரியல இல்லை மிஸ்டேக் பண்ணால் எக்ஸாம் கால் முடிச்சுட்டு வந்து ரொம்ப பதற்றப்பட வேண்டாம். ஸோ அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பொதுத் தேர்வு நல்லா எழுதலாம். நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம படித்ததை தெளிவாக எழுதுங்க, எந்த பதற்றப்பட வேண்டாம்.
பிளான் பண்ணி இப்போ எழுதுங்க. இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கலாம், திருப்பி ஒரு டைம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்லாவே எழுதலாம். திருப்பி சொல்லக்கூடியது தான் ஃபைனல் டைமில் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிடிஎம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் எங்கே சார் நாங்கள் போய் தேடுறது அப்படின்னா நான் நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ பிடிஏ கொஸ்டின் வித் ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6 பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் எப்படி ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கான மெத்தடுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அன்பான மாணவர்களே கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக தமிழ் எக்ஸாம் வந்து நல்லா ஈஸியாக வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் நல்லா எழுதுங்க. நம்ம திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் உங்களோட மைண்டில் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா படித்ததுக்குள்ள ரீகால் பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு நம்ம சொன்ன மெத்தட் படி எந்திரிச்சு படிச்சுட்டு போங்க, ஷூராக நீங்கள் நல்லா எழுதலாம். ஸோ அவ்வளோதான், கவலைப்பட வேண்டாம், தைரியமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எகைன் அண்ட் எகைன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம தாய்மொழி தமிழ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ 90 out of 90 சான்சஸ் 90 மார்க் பார்த்தீங்கன்னா போடுவாங்களா சார்னா நிறைய வாய்ப்பு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் நம்ம இந்த சேனலே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ஆரம்பிச்சு தான். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாளை பொதுத்தேர்வு எழுதுகிற 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு அனைத்து மாணவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வி பிகைன் சப்போர்ட் யூ. உங்களுக்கு ஏதாவது தமிழ் எக்ஸாம் முடிச்சோன்னா தமிழ் எக்ஸாமுக்கான கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சொல்ல வேண்டாம், நம்ம சேனலில் நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம இனியும் அதையும் அப்லோட் பண்ணுறோம், பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஆல் த பெஸ்ட்.